ஹாய், வெல்கம் டு ரெகுலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெகுலர் கிச்சனில் சோயாவும் சம்பா கோதுமை ரவையும் வச்சு சூப்பராக பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டு 200 கிராம் சம்பா கோதுமை ரவை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயில் பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு இந்த 200 கிராமுக்கு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கையில் சும்மா உடச்சி போட்டு நல்லா லைட்டாக வதங்கின உடனே வெங்காயம் ஒரு 1/2 பாயில் ஆன உடனே நம்ம புதினா கொத்தமல்லியை நல்லா கையிலேயே உடச்சி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்குற டைமில் ஒரு 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரஃப்பாக நம்ம சின்ன உரல்லையே இடித்து வச்சுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே கொத்தமல்லி, புதினா இலை, ஒரே ஒரு தக்காளி, நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டு மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சோயாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை வாசம் போன உடனே நான் சொன்ன மாதிரி சோயாவெல்லாம் நல்லா தண்ணியில் பிழிஞ்சு சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம இந்த டைமில் சோயா தான் சேர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம இதை வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை சோயா வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ப்ளெயினாக பிரிஞ்சி சாதம் மாதிரியும் செஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். அதுவும் சிக்கன், மட்டன் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலுமே இந்த சம்பா பிரியாணி சூப்பராக தான் இருக்கும். நம்ம உப்புமா கிண்டி தர சமயத்தில் இந்த பிரியாணி கிண்டிடலாம். ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் டைம் எடுக்கும். ஆனால் இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா குழன்னு இருக்கும். இந்த பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை டிஃபன் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. லைட்டாக வதங்கின உடனே இந்த சோயா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை இந்த சோயாவுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்து நல்லா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். சோயா இந்த தண்ணியெல்லாம் இழுத்து கரெக்டாக ஒரு 90% குக் ஆகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் சோயாலாம் கரெக்டாக 90% குக் ஆகி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருந்துச்சு. இந்த சமயத்தில் நான் 3/4 கிளாஸ் ரவை போட்டேன். அதுக்கு கரெக்டாக 2 வாட்டி 2/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1க்கு 2 தண்ணி வச்சுக்கணும். தண்ணி சேர்த்த உடனே
கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சமாக லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கணும். கண்டிப்பாக கரம் மசாலா தூள் இந்த சமயத்தில் தான் சேர்த்துக்கணும், முன்னாடி சேர்க்கக்கூடாது. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நம்ம லெமன் ஏன் இப்போ சேர்க்குறோம், ரவை போட்டுட்டு சேர்க்கலன்னா ரவை போட்ட உடனே டக்குன்னுட்டு கட்டி போட்டுடும், டக்குன்னு ஃபுல்லாக நிறச்சி வந்துடும். அந்த டைமில் லெமன் சேர்க்கறத விட நம்ம ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி லெமன் சேர்க்கறது தான் நல்லது. இப்பயே நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கங்க. ரவைக்கு பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ரவை போட்டு டக்குன்னு உடனே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதனால் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சின்னதாக எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த சம்பா ரவையை போட்டு போடுறதுக்கு முன்னாடியே கேஸை சிம்மில் வச்சுடுங்க. இதை போட்டு நல்லா கலந்து விட்டு டக்குன்னு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. போட்ட உடனே நல்லா ஃபுல்லாகிடும். அதனால் நல்லா டக்குன்னு கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் லைட்டாக தண்ணி இருந்துச்சு, லைட்டாக அடியில் பிடிச்சிருந்துச்சு. அதை நல்லா கலந்து விட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அடி பிடிக்கல, லைட்டாக கடாயில் ஒட்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டு திரும்பவும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். 2 நிமிஷம் கழித்து நான் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக உதிரியாக சம்பா ரவை பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பிரியாணி சம்பா ரவையில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அடியிலலாம் எடுத்து விட்டு கலரி விட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் அப்படியே கேஸ் நிறுத்தலைங்க, சிம்மிலே தான் இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா சூப்பராக பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. சோயாவிலையும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம அரிசி இல்லாமல் சம்பா ரவையில் பிரியாணி சூப்பராக செய்யலாம். நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா சாப்பிடாத பசங்க கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் சிம்பிளான மெத்தடில் வேணும்னா நம்ம ரெகுலர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.